அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல் வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். இந்த பங்குனி மாதம் சொல்லக்கூடிய சுபகுருது வருஷம் கடைசி இறுதி பகுதி சொல்லக்கூடிய இந்த மாதம் 1-30 நாட்கள் உள்ளது. 2023 மார்ச் 15 ஏப்ரல் 14 வரை உள்ள காலம்தான் இந்த பங்குனி மாதம் சொல்லக்கூடியது. பொங்கும் சனி அப்படின்னு சொல்ல மாதிரி சனீஸ்வரன் பொங்குறதுன்னு நம்ம வேறு எதுவும் எடுத்துப்போம். சனீஸ்வரன் பொங்குறதுன்னா உழைத்து பலன் தரணும், இன்னொருத்தருக்கு போகக்கூடாது, நமக்கு வேண்டியது கொடுக்கணும், வளமான வாழ்க்கை வரணும். அப்படி தான் அந்த மாதிரி அமைப்பில் தான் பங்குனி மாதம் அமைப்பில் இருக்குது. இது வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் விரயமாக போயிடுது, பாழாக போயிடுது. நமக்கு பலன்கள் வந்து அடையிறதுக்குள்ளேயே நம்ம ஏமாந்து போகக்கூடிய அளவுக்கு தான் இருந்திருக்கு. எப்போதுமே நம்ம சாதுக்கள் தான் இந்த பாரத பூமி பொறுத்த வரைக்கும் நம்ம எளிமையாக வாழ்ந்து பழக்கம், ஓஹோ ஆஹோன்னு வாழ்ந்தெல்லாம் இல்லை. அது குடும்பமாக வாழ்ந்து பழக்கம், தலைமுறை வாழ்ந்து பழக்கம். யாரையோ நம்பி ஏமாந்து போனது இனிமேல் ஏமாறாமல் இருங்க, குடும்பத்தில் ஒத்துமை காட்டுங்க, அவ்வளோன்னு சொல்லுவேன். அந்நிய தொடர்புக்குள்ளே சம்மந்தப்பட்ட இதே விட்டுட்டு நம்ம மொழி நினச்சி சந்தோஷமாக ஈடுபடுங்க. 24-36 மொழி நம்ம நாட்டில் இருக்குது. அந்த மொழி பேசினா நம்ம நாடு ஃபுல்லாக போய் அனுபவிக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம். இங்கே இருந்து போனாலே போதும். அந்நிய நாட்டுக்கு அனுப்பிச்சு அந்த நாட்டு சம்மந்தப்பட்ட விலையை வச்சு கொண்டு பெட்ரோலோ டீசலோ கச்சா பொருளோ நிலைப்பொருள்களோ விற்கிறதுன்றது ரொம்ப தவறான விஷயம். இங்கே இருக்கிற வேலை வாய்ப்போ அதுக்கும் கொடுக்கக்கூடிய காலத்தில் இப்படி இருக்கும்போது நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னா பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய வேலையை காங்கி அமைச்சிட்டார், பண்ணிட்டு இருப்பார். காரணம் என்னென்னா நம்ம நம்பி ஏமாந்து போகிறது, சகோதரத்துவம், பண்பு, பாசம் இப்படி தான் இருக்கும். அது இருந்தாலும் இறையாண்மை சம்பந்தப்பட்டது. அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த எளிமையான வாழ்க்கைக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகமாக பண்ண மாட்டோம். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு குறையாக எடுத்துக்கொண்டு மற்றவங்க நம்மளை டாமினேட் சொல்லக்கூடிய இது பண்ணுறான், டேர்ம்ஸ் பண்ணி நாசம் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சுனா போதும். நம்ம நாட்டு ரூபாய் வேல்யூ உயர்த்தி காமிக்கணும். மற்ற நம்ம நாட்டிலேருந்து எல்லாமே சப்ளை பண்ணுறது விளைபொருள். அதனால் இது மறைமுகமாக வெளியே போய் நடந்துட்டுருக்கு. இதை கொஞ்சம் அரசாங்கம் உறிஞ்சிக்கணும். இதை வச்சு தான் நிர்ணயம் பண்ணும்போது அந்த ரூபாயை வச்சு நீ நிர்ணயம் பண்ணக்கூடாது. நம்ம பொருளை கொடுக்கும்போது அவன் ரூபாயை வச்சு நிர்ணயம் பண்ணுறீங்க. குளோபலைசேஷன் ரொம்ப தவறானது. அப்படி பண்ணட்டும், நல்லது தான். ஆனால் நம்ம மீடியா ரூபாயை வச்சுன்னு தான் பண்ணணும். இதுதான் பொருளாதாரம். அடுத்தவங்க வீட்டு சொத்து பணம் இருந்து பார்க்க நீ வேலை இல்லை. சொத்து வந்தால் தான் நமக்கு நம்ம ஜனங்களுக்கு, நம்ம மக்களுக்கு, நம்ம நாட்டு மக்கள் பிரஜைகளுக்கு நீ வழிகாட்ட முடியும். எவ்வளோ பேக்கெட் ரொம்ப நீ கமிஷன் வாங்குறது அது நாட்டுப்பற்று அல்ல, துரோகம். இந்த மாதம் ஒவ்வொருத்தரும் மல்டி மில்லியனர் ஆகணும். பகவான் அப்படி தான் பண்ணிருக்கார். மல்டி மில்லியன் அளவுக்கு நீங்கள் போகணும், தட்டிக்கணும். குடும்பங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கிறது வழி உண்டாகுங்க. 1-2 பேத்துக்காக முன்னே சொன்னேன். குடும்பங்கள் பையசெல்லாம் மறந்துட்டு இத்தனை அரைக்கான சண்டை போட்டுன்னு சொத்து போலீஸ் அதெல்லாம் விட்டுட்டு வியாபாரத்தை கூட்டி வியாபாரம் உங்களுக்குள்ளே ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்து பண்ணுன்னு சொல்கிறேங்க. டோன்ட் இன்வைட் ஓப்பனாக மற்ற ஆட்களை உள்ளே விடாதீங்க. கிராமத்தில் 8 ரோடு 9 ரோடு போகிற அலோவ் பண்ணாதீங்க. அதுதான் சொல்லுவேன். அதுதான் நமக்கு தான் சோறு நமக்கு போகிறது, உலகத்தையே சோறு. நீங்கள் இப்போ புராணங்களில் படித்த தெரியும். உலகத்தில் போக இன்னுமே தண்ணி கூட இந்தியாவில் தான் வாங்கணும். ஏன்னா அவன் ரெவரெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. தண்ணி கூட இங்கேயா வாங்கணும். தயவுசெய்து பாட்டில் வாட்டர் கொடுக்கு, அந்தந்த மண் வாட்டரை குடிங்க. அடுத்தது 3வது கையை கூடுமானது கையிலேயே எல்லாம் சாப்பிடுங்க. ஸ்பூனாலும் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் சொல்கிறது நம்ம ஊர் பொருளில் மறுத்து சாப்பிடுங்க. இயற்கை மதில் சாப்பிடுங்க. டோன்ட் கோ அலோபதி. அதனால் எக்கானமி சொல் வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். பகவானே பண்ணுறார், அந்தர்ப்பத்தில் உண்டாக்கி இருக்கார். நம்மளால் நம்ம எதுவும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் இது ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும்போது பயன்படுத்திக்குவாங்க. ஸ்லக்கிஷாக இருந்துடாதீங்க. வியாபாரம் நன்னா பண்ண முடியும். என்னென்ன வியாபாரம் பண்ணால் அத்தனையும் பண்ணலாம். அது நமக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை, போதும். நமக்கு அது அளவுக்கு வாங்குற அளவுக்கு, வீடு வாசல் வாங்குற அளவுக்கு, சம்பாதிக்கிற அளவுக்கு, குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு போதும். இந்த கல்வி வெளிநாட்டு கல்வியெல்லாம் படிக்க முடியாது உங்களால். நம்ம நாட்டில் வெளிநாட்டு கல்வி தானே. அதெல்லாம் நம்ம ஊர் சம்மந்த விஷயத்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இறங்கிடுங்க, போதும்.
பசங்க அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. குழந்தைகள்லாம் இப்போ டாட்ஸோ சரி, மெடிசன் சோறு, வித்தைகளில் சோறு, காலையோ ஆர்ட்டோ எதுவுமே சரி, ஜீவனம் தொடர்புள்ளதான் தான் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நவகிரகங்கள் அமைப்பு மாதத்துக்கு பிறகு பார்க்கும்போது இன்னும் தூக்கிட்டு வந்துடுது. ஒரு கிரகம் கூட வக்கரம் இல்லை. பொதுவாக பார்க்கும்போது நான் நாட்டு மக்களுக்காக தான் நான் பார்க்குறேன். நம்ம நாட்டு மக்களுக்காக மட்டும்தான். காரணம் என்னென்னா, இதில் பகவான் நேரடியாக இங்கே பிறந்து வளர்ந்து ஆளானார் கிருஷ்ணர், அவ்வளோதான் தெரியும். அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜுவல்லு தான். ஒவ்வொரு ஜீவனும் ஒரு ஜுவல்லு. அவன் நினச்சான்னா அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி பண்ண கெப்பாசிட்டி இருக்கு. மூளை ஜெம்மு, அப்படி அறிவு ஞானம் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல. அந்த பங்குனி மாதத்தில் பூர்ணமாக அமையணும் அமைச்சு பிரார்த்தித்து. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, பங்குனி மாதம் அதாவது மார்ச் 15 ஏப்ரல் 14 வரைக்கும் உள்ள காலம்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதத்தில் ஒரு பலவிதமான ட்ரெண்டு, இத்தனவோ விதமாக மெய்கூச்சி சம்பரி முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த மாதங்கள் நடக்கும்னு ஆச்சரிய அனுபவங்கள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஆச்சரியமாக வினோதங்கள்லாம் பார்ப்பீங்க. வாழ்க்கையில் படிப்படியாக எவ்வளோ நாள் வர முடியும். ஒரு ஸ்டேஜ் நம்மளும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்கணும்னா எப்படி முடிக்க முடியும்? 2.5 மணி நேரத்துக்குள்ளே வாழ்க்கையை முடிக்கணும்னா சினிமாவில் போகிறவன் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் பாதி வேஸ்ட்டாக போய்டுறது, பழகிடுறது. அப்புறம் என்னத்தை அனுபவிக்கிறது, கொள்வது, போகிறது. நம்மள வயசு 70 ஆகிடுது. இதெல்லாம் இல்லையா? நான் சாஸ்திரம் நான் சொல்லலை. இதெல்லாம் ஆச்சரிய பாசுரங்களில் பார்த்து நிறைய இருக்கும். அதுக்காக நம்ம சாமிக்கிட்டே உட்காந்துருக்கோம். சாமிக்கிட்டே நமக்கு பேசிக்கே தப்பு அடிப்படை. சாமிக்கிட்ட உட்காந்து வரம் கேட்கறதுக்கு போகல. தப்பான இதில் சொல்கிறாம துருவன் சொல்கிறாம, ஐயோ நான் படிக்காமட்டேன்னு என்னை பற்றி சொல்ல முடியலே, வரம் கேட்குறேன்னு இதை போய் கேட்குறேன், எல்லாம் கொடுத்துட்டுருக்க போய் அப்படி இதுக்கு போய் வந்திருக்கேனேம்மா. ஸோ அந்த மாதிரி இக்னரன்ஸ் நமக்கு எப்போ வயசாலும் நம்ம மாறாது. ஒரு பேரண்ட்ஸ், தாய் தந்தை மகன் கேட்டால் ஒன்று கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி விஷயத்தில் பார்க்கும்போதெல்லாம் எவ்வளவோ நமக்கு அந்த அளவுக்கு ரேப்போர்ட் பகவான்கிட்ட வைக்கிறதே இல்லை. சாமியை வச்சு பூட்டிகிட்டு போயிடுறோம், எல்லாம் பரிகாரத்தை இங்கே பண்ணிடுறோம். சாமி பகவான் நம்மக்கிட்ட மட்டும்தான், இந்த பூமியில் மட்டும்தான். லார்ட் கிருஷ்ணன் கடைசியாக அதான் பிரம்மஸ்வரூபம். அவன் பிரம்மஸ்வரூபம்னு மனுஷனாக பிறந்தனால மனுஷனே அல்ல. ஐயோ 1% பார் 99% நாச விளைவுகள் உண்டாக்குவார். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இந்த மாதம் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த பங்குனி மாதம் ஒரு கணக்கு முடிச்சானோ காலபுருஷன். அதுக்காக மேக்சிமம் டார்ச்சர் அவுட்டர் இந்தியா. அது எப்போ அதிகபட்சம் இருக்குன்னா, அந்த 26ஆம் தேதி மார்ச் மாதம் 6 ஏப்ரல் 6 ஏப்ரல் 7th அன்னைக்கு பௌர்ணமி நினைக்கிறேன். அது 6ஆம் தேதி ஏப்ரல், அதாவது 23ஆம் தேதி 24ஆம் தேதி தான் 24ஆம் தேதி ரிஷபத்தி சுக்கிரன் போயிடுவார். அது வரைக்கும் மேஷத்துலேயே இருப்பார். தன வீட்டில் போய் 3ஆம் வீட்டு அதிகாரி, தன வீட்டில் போய் 8ஆம் வீட்டு அதிகாரி உட்கார்ந்தான்னா என்னத்துக்கு ஆகும்? யோசிச்சு பாருங்கள். நீ கணக்கெல்லாம் போடுவீங்கள. 8ஆம் வீட்டில் போய் சம்பந்தப்பட்ட அதிகாரி 2ஆம் வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்தான்னா என்ன ஆகும்? மீனத்துக்கு பலமுள்ளவர் எத்தனைக்கும். கூட ராகு உட்கார்ந்துருக்காரு. அழிவு எங்கே நடக்கும்? அவுட்டர் வேர்ல்டு. எப்படி நடக்கும்? அது கிழக்கு பகுதி. இது என்ன பகுதி? மீனம் பங்குனி மாதம் வடக்கு பகுதி. கிழக்கு பகுதிக்கு முந்தினது வடக்கு. அதனால் கிழக்கு பகுதிக்கு மேஷத்தில் உட்காந்துருக்குப்பா கிழக்கு பகுதி. அது வடக்கு பகுதியாக இருக்கக்கூடிய மீனத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஈஸ்ட் இண்டியன் யார்? அங்கே தான் நம்ம சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். சரி, நமக்கு வேணாம், நல்லா இருக்கட்டும். ஏன் கேட்குறேன்னா, அழிவுன்றது ஒரு பொய் மாற்றம். நம்மளே இருக்கோம் போகிறோன்றது அழிவு வருதுன்றது. அதே மாதிரி உலகத்தில் அப்படி கொடுத்தா தான் பகவான் இருக்கான்னு புரியும். இல்லைன்னா இப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆச்சரியம். இதுவே பிரளயம் பேர், மினி பிரளயம். இந்த பிரளயத்துக்கு எசென்ஷியல் ஃபீடு எங்கே வச்சுருக்காங்கன்னா சமுத்திரத்து அடியில் வச்சுருப்பான். இந்த பிரளயத்து சமுத்திரம்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் நீங்கள் புராணங்களில் படித்து நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நல்ல நிறைய விஷயம், அருமையான விஷயங்கள்லாம் கதைகள். அதெல்லாம் புராண கதைகள், நடந்த விஷயங்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள் பழையசு. அது எப்போ நடக்கணும் அவசியம் இல்லை. அது டேர்னிங் பாயிண்டில் வரதான் செய்யும். புரியுதா?
எல்லாம் அந்தரத்தில் இருக்குது. பூமியிலேருந்து என்னமோ பூமியில் இஸ்டிமேட் பண்ணுறீங்களே, வீடு கட்டி கட்டலாம், ஃபவுண்டேஷன் போடுறீங்களே, இது ஃபவுண்டேஷனே கிடையாது, அந்தரத்தில் நிற்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு வாய் கிழிகிறோமே இங்கேருந்து மனுஷன். எவ்வளோலாம் பேசுகிறாங்க பாரு, ஆட்டகாசமாக. மமகாரம் அகங்காரம் கொடுத்தா தான் நீங்கள் ஆடுவீங்க, அப்படின்னா ஆட மாட்டோம். அப்போ ஆடுறதுக்கு தான் பகவான் பண்ணிருக்கான். அப்போ ரசிக்கிறது இப்படி ரசிக்கிறான். 1% 99% விஷமத்தனம் பகவானுக்கு. பிரம்மஸ்வரூபத்து விஷமத்தனம், அவன் விஷமத்தனம் பார்த்தானே நொந்து போடும் நீங்கள். அதனால தான் நம்ம வாயை மூடின்னு இருக்கணும். அடங்கி உடங்கி நம்ம ஊருக்கு மட்டும்தான் இங்கே பிறந்தனால அந்த அமைப்பெல்லாம் கொடுத்துருக்கான். அது பிரகாரம் சத்தமனாக தொடர்பு இருக்கணும் தான். ஒவ்வொரு இடத்துல கோயில்கள்லாம் நிறைய இருக்குது, நம்மளுக்காக அங்கே பார்த்து வச்சுக்கிறான். சூப்பர் வயசு எது இதுவாக இருக்கோ அதுவாக ஆகும் என்ன அந்த காரணத்துக்காக வச்சுருக்கான் பகவான். எல்லா விஷயத்துலேயும் நமக்கு பொறுத்த வரைக்கும், மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் குரு இருக்கார். ராசி எது அங்கே எங்கே இருக்க போகிறார்? ஜென்ம குரு. லோ கதையில் ஃபஸ்ட்டு அதே மாதிரி காரண காரியப்படி எல்லாரும் கிடையாது. ஐயோ, அதை ராமர் காட்டுக்கு போய் ஜென்ம இருந்தால் தான் போனோன்னு இருந்துன்னா அதுக்காக ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஜென்மகுரு வந்து காட்டுக்கு லோலும் அலையும் அர்த்தம் இல்லை. லோலோன்னு என்ன வேணால் வீடு மாற்றிப்பேங்க, வசதி உள்ள வீடு போவீங்க, விவசாயம் தொழில் பலத்தில் போவீங்க, நிறைய மைக்ரேஷன் கிடைக்கும். எல்லாம் பூமிக்குள்ளே தான் நடக்குது. எந்த இடத்துல போகிறீங்க? இந்த இடத்த விட்டு ஷிஃப்ட் பண்ணி மாறி போவீங்க, அவ்வளோதான் நடக்கும். தவிர பெருக்குகளை சந்தோஷமான விஷயங்களை பெருக்கி நான் அனுபவிக்கணும் வாழ்க்கையில், அதெல்லாம் வேணாமா? அதுக்காக வேண்டி எல்லா விதத்துலேயும் நல்ல விதமான மாற்றங்களை கொள்ளும். இந்த மாதம் எங்களுடைய சம்பந்தப்பட்ட சப்தமாதிரி புதன் அழகாக உட்கார்ந்துட்டு, அப்புறம் அந்த 15ஆம் தேதி சனீஸ்வரர் கும்பத்துக்கு வந்த உடனே அவரும் அதே நேரத்தில் மேஷத்துக்கு போயிடுறாரு. அந்த புதன் சுக்கராச்சாரியார் பின்ன உடைய ராகு இருக்கான். ஜென்மத்தில் யாருன்னா சூரியன் ப்ளஸ் குரு. என்ன யோகம்பா! சூரியன் யாருன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டு அதிகாரி. 6ஆம் வீட்டு அதிகாரி சூரியன். 6ஆம் வீடு சூரியன் கிடையாது. 6, 7, 8, 9 சூரியன் எங்கே நிற்கிறோனோ அதுதான் லக்னம் அப்படின்னு எடுத்துக்கணும். சந்திரனை வச்சு ராசி சொல்கிறான், சூரியனை வச்சு லக்னம், அதான் லக்னம், அதுதான் உயிர். அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்னென்ன உண்டோ வரும். சூரியனுக்கு நமக்கு மறைவாக இருக்கிற அர்த்தம். சந்திரனால் சுற்றும்போது சூரியன் ஆஃப் டே மறைவு, ராத்திரி பகல்னு வருது. அதே சூரியன் சுற்றி ஒரு இடத்துல சூரியன் சுற்றி பூமி சுற்றும் போது சூரியன் சுற்றாது, பூமி சுற்றும் போது ராத்திரி பகல் வரா மாதிரி பூமி சுற்றிகிட்டே போவோம் கிருன்னு. ஆன்டி கிளாக் பேசும்போது ரைட் போகும்போது மேஷம் ரிசர்வ் இதுன்னு கடை வந்துட்டே இருக்கும். ஒரு மந்த்லி டைம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அதனால் அந்த மறைவு ஸ்தானத்தில் வரும்போதுன்றதுக்காக ஒரு பெரிய பாதிப்புகள் வரும்னா அந்த பாதிப்புகள் வரா பண்ணுறதுக்கு ராத்திரி தான் மறைவு ஸ்தானம் வருது. அப்போ நம்ம ராத்திரி எல்லாம் நப்புகள் நடக்குதுன்னா கிடையாது. அரக்கத்தனங்கள் இருக்கும். அரக்கர்கள் ராட்சஸ் கொஞ்சம் கொடிய இன்மைகள் அவங்களுடைய செயல்பாடாக இருக்கும். அதனால் நான் அந்த நாட்டில் எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு ஒன்றும் தேவையில்லை, நம்மளே தான் இருக்கிறோம், யார் இருக்கா. அதனால் எல்லா விஷயத்துலையும் நமக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. ஸோ எல்லா விஷயத்துலையும் வரும்போது இந்த பிரளயம் வரும்போது மாத்திரம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம நாட்டுக்கு வராது, அந்த டிவியில் தான் பார்க்கலாம், நிறையா இருக்கும். ஏன்னா பூமி லைட்டாக ஆடும், ரயில் ட்ரெயின் பிரேக் போட்டால் ஆடுறது வண்டி அதே மாதிரி ஆடலாம். அவ்வளோ தவிர வேறு ஒன்றும் ஆட போதில்லை. இயற்கை உபாதைகள்லாம் ஒன்றும் வராதுங்க, பயப்படவே தேவைன்னா. அதிகப்பட்டு தண்ணி வரும், தண்ணியெலாம் வற்றி பிடிச்சி மறுபடியும் தண்ணி மழை தண்ணி வைப்பலாம், அவ்வளோதான். இதுக்கு விட்டாலும் இங்கே சௌகரியங்களாக வாழத்தான் பகவான் வச்சுருக்கான். எளிமையாக நான் அப்பப்போ கொடுப்பேன், அனுபவிக்கிறேன், அவ்வளோதான். இங்கே ஒரு காலத்தில் போடி சொல்லலாம், இங்கெல்லாம் ஆக முடியாது. அந்த சொல்கிறான் அவன் கணக்கு மாதிரி அங்கே தான் ஆவான். ஏன்னா உனக்கு அவன் அவ்வளோ கொடுத்தா தான் நம்ம அனுபவிக்க முடியும். அங்கே போக பாக்கியம் வாங்கி நமக்கு இவர் கொடுக்குறாரு, அவனுக்கு அவன் வாங்கி தான் பண்ணணும். நம்மகிட்ட பிச்சை எடுத்து ஆகணும். அந்த அமைப்பு தான் அப்பவும் வச்சுருக்காரு. நமக்கு அப்பப்போ கொடுக்குறான், பேரண்ட்ஸ் ஆச்சு பகவான். அதனால் நமக்கு எல்லா விதத்துலையும் நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு பண்டிகையோ செலவோ அதுக்கு சொல்லும்போது கடனை வாங்கி மூச்சு இதுக்கு திருப்பி ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்றான்னு இல்லையா. இந்த குழந்தைகள் நல்லா கல்யாணம்னு கரையேற்றி படித்து வைக்கிறான்லாம், 16 பேர்த்திருப்பான் அடிச்சுட்டு நட்டு. இப்போ ஒன்று கூட இப்போ இல்லை, ஏன் நான் பண்ணுறேன் இல்லை, அதெல்லாம் ஒன்று கூட ஒன்றும் பண்ண முடியல. அந்த சிஸ்டம் இருந்தது, ஃபெய்த் இருந்தது, செயல்பாடு இருந்தது. தப்பு காரியம் பண்ண மாட்டான், முடியாதுன்னா முடியாது. அப்படி ஒரு பயம், பக்தி, தேமை எல்லாம் இருந்தது. அது மாதிரி மறுபடியும் வரத்துக்கு தான் பெரிய பிரச்சனை பண்ணால் அது பிரகாரம் அமைப்புகள் கட்டமைப்பு உண்டாகணும். நல்லா கணக்கு க்ளோஸ் பண்ண, மங்குனிக்குள்ள கணக்கு க்ளோஸ் பண்ண, சித்திரை ஆரம்பிக்கும் போது காலபுருஷன் நடுது கணக்கு அவன் கணக்கு. அதனால் அதுக்காக ஸ்டடி ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறார், ஃபைனல் ஸ்ட்ரீம்லைன். அதனால தான் அந்த மாதம் கடைசியில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அவுட்டரில் நாட் இந்தியா, கிழக்கு பகுதி நாடுகள் சொல்லக்கூடிய நாடுகளில் பிரச்சனைகள் வரும். அதனால் நம்ம என்ன வேணால் எப்படி வேணால் நடக்கிறதுக்காக வேண்டி நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். தவிர ஏன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் அங்கேருந்து தான் பாதி பேருக்கு இங்கே வருது, அதை வச்சு தான் நம்ம குடும்பம் நடத்துகிறாங்க. எல்லாம் அவ்வளோ நட்சத்திரம் இருக்குது நாடு. ஸோ இது எப்படி இருந்தாலும்
உங்களுடைய சம்மந்தப்பட்ட ஒத்துமையாக வந்து உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை, பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அவங்க தான், நீங்கள் தான் பண்ணி வளமிக்க ஒரு நல்ல வீடும் மாடும் மாசும் ஒரு அமைப்பை உண்டாக்குறீங்க. அது பிரகாரம் குடும்பத்தில் சுபசோபனங்கள் தான் நிறைய இருக்கும். நீங்கள் தான் உங்கள் மூலம் மற்றவங்களுக்கு கொடுக்குறா இருந்தாலும் சுபசோபம் நிறைய இருக்கும், அழிவுகள் குறைச்சலாக இருக்கும். அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. பிரச்சனைகளுக்கு உண்டாத காரமே இல்லை. பிரச்சனைகள் சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய காலம்னால கோர்ட்டெல்லாம் இழுத்து மூட வேண்டியதுதான். வில்லங்க அங்கே போக தேவையில்லை, இங்கேயே முடிச்சு எம்ஓயூவில் போட்டு முடிச்சிடுவீங்க. இல்லைன்னா கதையே முடிஞ்சிடும். அவனுக்கு கவலையே பட வேண்டாம், அவன் கணக்கு தீர்த்துருவான். நீ என்றைக்கு 30 வருஷம் 40 இழுக்க போகிற கேஸை ஒரே செகண்டில் முடிச்சிடுவான். அவன் ஒன்று கொடுத்து கெடுப்பான், இல்லை அழிச்சு கெடுப்பான், முடிச்சுட்டு கொடுப்பான், ஏதோ ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து வெரி ஃபாஸ்ட் ட்ராக்கிங்கில் ஃபாஸ்ட் ட்ராக்கில் இது வெரி ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் நடக்கக்கூடிய இந்த இதில் காலத்தில் பங்குனி மாதத்தில் விறுவிறுப்பாக போகும் காட்சிகள்லாம். ட்ரெண்டு நிறைய வரும், டேர்னிங் பாயிண்ட் நிறைய கிடைக்கும். உடனடியாக முடித்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சுருவோங்களே. எல்லாம் நம்ம பயிட்டலன்றது பச்சையாகவே தெரியும், வெளிப்படையாகவே தெரியும். நம்ம கழட்டி தான் சாதனை பண்ணோன்னு கிடையாது. இயற்கையாக தெனாலிராம் கேஸ் மாதிரி இயற்கையாக நல்லாவே அமைஞ்சிரும். அந்த மாதத்தில் குடும்பத்தில் விருத்தி எப்படி வரும்னு பார்த்தோன்னா, கடன்லாம் இருந்ததெல்லாம் காணாமல் போடும். எப்படி அடைப்போம், வருமானம் பார்த்து தூண்டாக இருக்குது. ஏன் வருமானம் அவ்வளோதான் லைஃப்பில், அது மேலே வராதா? நீ இங்கே தான் பர்மனெண்ட்டாக இருக்க போகிற, இதை பண்ண போகிற, ஏன் வராது எப்படி சொல்லுவேன்? உன்னை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி வருமானம் அவளுடைய பண்ணுவாங்க. சைட் பிஸ்னஸ் பெரியார் அப்படி தான். நான் பூ பறிப்பும் போவேன், வேதம்லாம் தெரியாது எனக்கு, நான் எப்படி பண்ணுறது, அவங்க போய் ஆர்கியூம் பண்ணுறதுன்னு கேட்டாரான் பாண்டிய மண்டலத்தில். அவனை பிடிச்சி உட்காச்சு, நான் தான் பின்னாடி ஆக்ட் பண்ணுறேன், மரியாதை பண்ணு, இல்லைன்னா அவன் தெருவில் வச்சுருவான்ட்டார். இதை பூ கூட தெரிவிக்கிறேன். ஐயோ பண்ணுறேன், அவன் சொன்னதெல்லாம் பண்ணிட்டு அவன் பெரிய பல்லாண்டு பண்ணா தெரியும் உங்களுக்கு. அதுக்காக இது சொல்கிறேன்னா, பகவான் கிரியேட்டிவிட்டி, அவன் கிரியேட்டார், அவன் எப்படி வேணால் பண்ணுவான். நீ எப்படி சாதனை பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன். எல்லாம் சாதனை பண்ணுவீங்க, எல்லாத்தையும் கெட்டிக்காரனாக இருப்பீங்க, ஆரோக்கியம் நன்னாரு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.